வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஒன். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆன்சர்ஸோட வரும் ப்ரீமியம் ஆன்சர்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அதான் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் இதை வாட்ச் பண்ணுறீங்களோ ப்ளீஸ் ஃபாலோ தட். ஓகே, நான் ஒரு சிவில் ரிசர்ச் கிடையாது. நான் கொடுக்கறது எல்லாமே ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இந்த லெவல்ஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் உங்களோட சிபிஐ ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ண தான் ட்ரேட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ட்ரேட் எடுக்கக்கூடாது. பிகாஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரிஸ்கி. ஸோ வென்எவர் யூ ஆர் என்டரிங் ஆப்ஷன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ரிஸ்க். உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும்னா மட்டுமே என்டர் பண்ணுங்கள். எதர் யூ லேர்ன் ஃப்ரம் அஸ் ஆர் எல்ஸ் யூ லேர்ன் ஃப்ரம் எனிவேர். பட் before learning or without learning, don't take that trade. ஓகே, ஸோ உடனே நீங்கள் கேட்பீங்க, சார் நீங்கள் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் இப்படி லேட் பண்ணுறீங்க சார், ரெண்டு நாள் கழிச்சு லேட்டாக போகிறீங்க சார். நான் லேட்டாக போட்டாலும் உங்களுக்கு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனோட போடுவேன். என்னடா பாஷா டைலாக் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. ஓகே ஃபைன். பட் எதாக இருந்தாலும் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனோட உங்களுக்கு இருக்கும். இந்த லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு பார்க்க போனால் இன்றைக்கி உண்டான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். 3 வெரி. ஓகே ரைட். ஸோ என்னது அது? ரைட். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க சார் எஃப்ஐடிஐ ட்ரேடர்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டியூஷன் பையிங் சொல்லுவாங்க, இன்ஸ்டியூஷன் செல்லிங் சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ஒர்க் அலாங் வித் த இன்ஸ்டியூஷன் தென் ஒன்லி உங்களுக்கு வந்து புரியும் இன்ஸ்டியூஷன் என்ன பண்ண போகிறாங்க, அவங்க எந்த மாதிரி பிளானில் இருக்காங்கன்ட்டு. சும்மா வாயில் சொல்கிறதுல ஒரு யூஸ் இல்லை, செயலில் இருக்கணும். ஸோ ஐ டூ இன்ஸ்டியூஷனல் ட்ரேடிங். ஓகே, வாட் ஐ பிளான் டெஃபினெட்லி அதர்ஸ் ஆல்சோ பிளான். இப்படியும் சொல்லலாம். அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்களோ ஈவன் ஐ பிளான் த சேம் திங். ஸோ அதோட ஒரு சில டேட்டாஸ் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். பிகாஸ் வாட் வி ஹவ் பிளான் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் லேட்டாக இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ தட் உங்களை அங்கேருந்து காப்பாற்றணும். ஸோ யாராலும் ஏன் சப்ஸ்கிரைபர் இருக்கீங்களோ தே ஆர் சேஃப். நீங்கள் உங்களை நான் சேவ் பண்ணிடுவேன். அதர்ஸ் ஐ டோன்ட் வரி அபவுட் தெம். ஓகே, ஸோ இந்த வீடியோ ஓட்டாமல் முழுசாக பாருங்கள். அப்படி என்ன சார் இன்ஃபோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ரைட். ஓகே, ஃபஸ்ட் இன்ஃபோ. மார்க்கெட்டில் நிறைய பேர் நீங்கள் புட் எடுத்திருப்பீங்க. ரைட், டோன்ட் வரி. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் அப்பாக இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு கேப் அப்பாக இருக்கும். அடுத்த ஒரு 5 மினிட்ஸ் ஜஸ்ட் உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே வைங்க. பேப்பர் பெண்ணை எடுத்துக்கோங்க. நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், திரும்ப ரிக்வஸ்ட் பண்ணுறேன், பேப்பர் பெண்ணை எடுத்துக்கோங்க. சொல்கிற விஷயத்த முக்கியமாக நோட் பண்ணுங்கள். நீங்கள் நோட் பண்ணல உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இன்றைக்கி கேப் அப் எடுக்கும். கேப் அப் எடுத்த உடனே இமீடியட்டாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும், மார்க்கெட் கீழே வரும், கம் டவுன். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க. பாயிண்ட் பை பாயிண்ட் வாட்ச் பண்ணுங்கள். இதுதான் ஆக்சுவல் எஃப்ஐயோட மூவ்ஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்கன்றதை நான் முதலே சொல்லிட்டேன். என்ன பண்ண போகிறாங்கன்னு இன்டிமேட் பண்ணிட்டேன். புத்திசாலியாக இருந்தால் பொழைச்சிக்கோங்க. இல்லை இன்னமும் நம்ம வந்து கதை தான் விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். நான் இன்ன வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன். 5th அன்னைக்கு நான் வந்து சொன்னேன், அடுத்த 6th 6ஆம் தேதியிலேருந்து 21 வரைக்கும் மார்க்கெட் டவுனில் இருக்கும்னு. இது ஓவரால். ஆனால் நான் உங்களுக்கு சம் இம்பார்ட்டன்ட் டிப் கொடுக்க போகிறேன். நான் 6ஆம் தேதியிலேருந்து சொன்னேன் டவுனில் இருக்குன்ட்டு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 6ஆம் தேதியில் நிஃப்டியோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி 24,350 கிட்ட இருந்தது. ஓகே ரைட். அண்ட் ரைட் நவ் நீங்கள் பாருங்கள், இட் கேவ் அரவுண்ட் 23,980. ஜஸ்ட் சொல்ல பாருங்கள். ஸோ எவ்வளோ பாயிண்ட் ஆச்சு? 350 பாயிண்ட் ப்ளஸ் 20 370 பாயிண்ட் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ரைட். ஸோ கிளியர் கட்டாக வாட்ச் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்ஸ்டியூஷனோட பிளான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஓகே, பிகாஸ் ஒன்ஸ் அப்பான் எ டைம் ஐ வாஸ் ஆல்சோ தேர், ஒன் ஆஃப் த பர்சன். மறந்துடாதீங்க. ரைட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், நோ இஷ்யூஸ். ஸோ இன்றைக்கி கேப் அப் ஃபாலோட் பை ஒரு டவுன் மூவ், நம்பர் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அண்ட் செகண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட். இந்த இது வந்து டவுனில் எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நாளைக்கு டுமாரோ பாருங்கள், டுமாரோ ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருக்கும். ஓகே, இன்றைக்கி ஒரு சிக்னிஃபிகன்ஸ் டவுன் மூவ் இருக்குது, நோ இஷ்யூஸ். பட் நாளைக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா,
நாளைக்கு 13th செகண்ட் ஹாஃப், நல்லா பாருங்க, 13th செகண்ட் ஹாஃப் ஆர் அது இல்லைன்னா 14th மார்னிங், 14th மார்னிங். ஓகே, ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் அப்சைட் மார்க்கெட்டை பார்ப்பீங்க. முதல்ல சொல்லிட்டேன், டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. தென் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஐ டெல். ஓகே, ஒரு அப்சைட் மூவ்ஸ் இருக்கும், நல்ல ஒரு அப்சைட் மூவ் இருக்கும். எப்போது உனக்கு 13th ஹாஃபில் நடக்கணும், அப்படி இல்லைன்னா 14th மார்னிங்கில் கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு நடந்துடும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி கொஞ்ச நேரத்தில் இது வந்து ஒரு அப்சைட் உண்டான சூப்பரான கால் சைடுக்கு உண்டான மூவ் போயிடும். ஓகே ரைட், டன், காலையில் ஆயிரும். ஓகேவா ரைட். திரும்பவும் சொல்கிறேன், 14th மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, யாரெல்லாம் நீங்கள் புட் எடுத்து வச்சுருப்பீங்களோ, சப்போஸ் மந்த்லி வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு செகண்ட் ஆஃப் வரத்துக்கு முன்னாடியே கவர் பண்ணிவிடுங்க. திரும்ப சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே கவர் பண்ணுங்கள், யூ வில் பி சேஃப். ஓகே, ஸோ இந்த டேட்டை மட்டும் மறந்துடாதீங்க. 13th செகண்ட் ஆஃப் ஆர் 14th மார்னிங்லேருந்து ஒரு அப்சைட் மூவ், அன்றைக்கி ஒரு நாள் அப்சைட் மூவ் இருக்கும். ரைட், புரியுதுங்களா? ஓகே, ஸோ தேர்ட் பாயிண்ட் சொல்லிட்டேன். கம் பேக் டு த ஃபோர்த் பாயிண்ட். ஓகே ரைட், திரும்ப சொல்கிறேன், இந்த அப்சைட் மூவ் எதுக்காக போகுது அப்படின்னா லிக்விடிட்டியை கிராப் பண்ண. நான் திரும்பவும் சொல்கிறேன், மோரோவர் டெக்னிக்கலாகவும் இது வந்து அப்சைடுக்கு தான் எனக்கு காட்டுது. திரும்பவும் சொல்கிறேன், டெக்னிக்கலாகவும் இப்படி தான் இருக்குது, அண்ட் அவங்களோட பிளானும் அந்த மாதிரி தான் இருக்குது, எஃப்ஐடிஏ பிளானும் அது தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெண்டுமே உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டேன். ரைட், ஸோ இது 13th 14th மேலே போகும். அண்ட் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், 15th ஓகே லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும், திரும்ப அகேன் டவுன் ஆகும். எழுதிக்கோங்க, டைம் 15th டவுன் அப்படின்னு எழுதிக்கோங்க. லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு டவுன் ஆகும். ஓகே, இந்த டவுன் எவ்வளோ நாள் இருக்குன்னா, இப்போ அது 21st வரைக்கும் இருக்கும். எப்படி சூப்பராக இருக்குல்ல? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 6th 21 வரைக்கும் மார்க்கெட் ஓவரால் டவுனில் தான் இருக்குது. ஆனால் நடுவில் இந்த ஃப்ளக்சுவேஷன் யாரை பாதிக்கும்? இன்ட்ராடே ட்ரேடர். ஓகே, இன்ட்ரா ட்ரேடர். ஸோ இன்ட்ரா ட்ரேடர்னால இது பாதிப்பு அடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ராவில் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரா பிளான் இஸ் லைக் திஸ், அண்ட் ஓவரால் டச் பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் செல்லிங்கில் இருக்கீங்களோ நோ இஷ்யூஸ். பட் திரும்ப சொல்கிறேன், ரிஸ்க் எடுக்க வேணாம். நம்ம எவ்வளோ ஹை போகுன்றது நம்ம 14th தெரியாது, 13th ஆஃப் தெரியாது, 14th நமக்கு தெரியாது எவ்வளோ ஹை போகுதுன்னு. முன்கூட்டியே உங்களை காஷன் பண்ணுறேன். இந்த லேட்டாக கொடுக்குற வீடியோ அதுக்கு தான். சம் டேட்டாஸ் எனக்கு கிடைச்சி என்னோட இன்புட்டில் ஓகே என்ன இருக்குதோ, என்னோட வெரிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குதோ ரைட், அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நான் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்கேன். புரிஞ்சுக்கோங்க, நான் திரும்ப சொல்கிறேன், நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பண்ணலை, அண்ட் பெரிய லெவல் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் கிடையாது. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்கிங் சப்ஸ்கிரைபர்ஸ். பட் யாரெல்லாம் என்னை நம்பி இருக்கீங்களோ ஐ வாண்ட் டு சேவ் தெம். ஓகே, இந்த வீடியோ 90 பேர் பார்த்தீங்க, 90 பேர் சேஃபாக இருப்பீங்க. ஓகே ரைட், நீங்கள் உலகத்தில் எந்த வீடியோ வேணால் பாருங்கள், அகெயின் யூ வில் கம் அண்ட் வாட்ச் திஸ் வீடியோ. டெஃபினட்டாக உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரைட், ஸோ சேவ் பண்ணது உங்கள் இஷ்டம். முக்கியமான விஷயம் ரைட் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த வீக்கில் ஐ மீன் சொல்லலாம் பாருங்கள், பேங்க் நிஃப்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணும் நிஃப்டியோட ஒரு 2-3 நாளைக்கு. ஓகே ரைட், 2-3 நாளைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீக் பண்ணும். பட் இட் வில் பி வீக்னஸ் தான். ஸ்டில் 21 இதுலேயும் வீக்னஸ் இருக்குது, திரும்ப சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் செக்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒன்றும் தெரியல. ஸோ பாசிட்டிவ் செக்டர்ன்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. நெகட்டிவ் செக்டரில் என்னோட அனாலிசிஸில் சிமெண்ட் செக்டர், ஆயில், ஃபார்மா அண்ட் லாஸ்ட்டாக சுகர், இது எல்லாமே எனக்கு இப்போ நெகட்டிவில் தூங்குது. ஓகே, ஸோ இது நெகட்டிவில் இருக்குது. வாட் ஆர் பாசிட்டிவ் செக்டர்ன்றதை நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். நீங்கள் என்ன கேட்பீங்க, சார் நெகட்டிவ் செக்டர் சொல்லிட்டீங்க, ஸ்டாக்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா? எஸ், ஐ வில் டெல் யூ. வாட்ச் பண்ணுங்கள். நெகட்டிவ் ஸ்டாக் வந்து ஏசிசி.
சிமெண்ட் நான் சொல்லியிருந்தேன் முதல்ல, ஏசிசி அண்ட் டிஎல்எஃப் இதில் நெகட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் கிடையாது தான், இருந்தாலும் கொஞ்சம் புலிஷ் தெரியுது டாடா ஸ்டீல்லையும் அண்ட் சம் மெட்டல் ஸ்டாக்ஸில் ஒரு புலிஷ்னஸ் ஸ்லைட்டாக தெரியுது. ஓகே, டன். ஸோ ஐ ஹோப் 5 மினிட்ஸ்ன்றது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து ஒரு ஆட்சேபனை இல்லாமல் இருக்கும். பட் இது டேட்டாலாம் எழுதி வைங்க. அண்டர்ஸ்டுட்? எழுதி வச்சுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, நவ் கம்மிங் டு த சிச்சுவேஷன். ஸோ உங்கள் முன்னாடி இருக்க நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட். ஸோ நிஃப்டியில் நான் சொன்ன மாதிரி இந்த லெவல்ஸ் நோட் பண்ணிக்க, முக்கியமான லெவல். ஸோ 24,140, 24,128 அண்ட் செகண்ட் பாருங்கள், ஜஸ்ட் 23,919 அண்ட் 23,877. ஸோ 23,919, 23,877. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ளே போனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி நோ ட்ரேடிங். ஓகே, சப்போஸ் மார்க்கெட்டில் பெரிய கேப் அப் ஆயிடுச்சு, முக்கியம் இந்த லெவல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த லெவலில் வந்து சஸ்டெயின் ஆகும் மார்க்கெட். இது மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மட்டும் மார்க்கெட் எங்கே வேணால் ஓப்பன் ஆகட்டும். இந்த லெவல் தான் இம்பார்ட்டன்ட். இந்த லெவல் வந்து வெயிட் பண்ண தான் ட்ரேட் எடுக்க முடியும். இந்த லெவல் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு பையிங் கொடுத்தா மட்டும்தான் போகும். அதாவது சாரி 24,163, 24,163 இது மேலே போனால் கால் சைட் போகும். ஸோ ஃபஸ்ட் டார்கெட் என்ன? ஸோ 24,163 மேலே போச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 24,274 சஸ்டெயின் ஆகிட்டு, அண்ட் செகண்ட் டார்கெட் இஸ் 24,400 அண்ட் தேர்ட் இஸ் 24,445. வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டன். ரைட். உடனே கேட்பீங்க, சார் நீங்கள் தான் அதில் இன்றைக்கி என்ன நடக்குன்னு சொல்லிட்டீங்களே, அது பெரிய சார் லெவல் சொல்கிறீங்க. திஸ் இஸ் எதனாலனா நம்ம இதுதான் பிளான் இருக்குது FIDs. பட் சடன்லி எனி பிக் மைண்டட் பர்சன், ஆப்ரேட்டர்ஸ் திடீர்னு வந்து உங்களை ஏமாற்றணும், ட்ராப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த லெவலில் தான் அவங்க உங்களை ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணவும் சொல்லி தந்துட்டுருக்கேன். எங்கே ட்ராப் பண்ணுவாங்க தப்பி தவறி நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். நம்ம வந்து ஒரு பிக் லெவலில் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்மளோட 3 டைம்ஸ் அதிகமாக பணம் எடுத்துகிட்டு வந்து அவங்க திடீர்னு இன்றைக்கி நான் கால் சைட் தான் போவேன் அப்படின்ட்டாங்கன்னா தட் வில் பி வெரி ரிஸ்கி ஃபார் யாருக்கு? இன்ட்ராடே ட்ரேடர். அது வரும், இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு திரும்ப இப்படி வந்துருச்சுன்னா ஓவரால் நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு நெகட்டிவில் இருக்கும்ட்டு நெகட்டிவ் இருக்க மாதிரி ஆயிரும். பட் இந்த மூவ் நான் சொல்லிட்டேன் பாருங்கள், கீழே வரும்னு நான் சொல்லிட்டேன். ஓப்பனிங்கில் கேப் அப் எடுத்துச்சுன்னா அதே மாதிரி கீழே இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் நடுவில் என்ன பண்ணிச்சு? நடுவில் ஒரு பெரிய உங்களை பயத்தை காமிச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், லெவல்ஸை கொடுக்குறேன். இதில் எதுவுமே இல்லை, எதுவுமே எனக்கு வேண்டாம் சார், கன்ஃபியூஷனே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லெவல்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க, ஸ்டார்டிங்கில் சொன்னது. ஓகே, டன். ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் எடுத்து இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சுன்னா அகெயின் இட் வில் கம் டவுன். ஃபஸ்ட்டு டார்கெட் 24,009 கொஞ்சம் மேலே போயிட்டு அதை உடச்சிதுன்னா 23,949 அதையும் உடச்சிதுன்னா கீழே இருக்கிறவங்கள பாக்ஸும். கிளியர்? அண்டர்ஸ்டுட்? வெரி நைஸ். பை சான்ஸ் மார்க்கெட்டில் கேப் டவுன் ஆயிடுச்சு, பை சான்ஸ். ஸோ இந்த லெவல் முக்கியமான நம்மளோட லோவர் சைட் ஜோன். ஸோ இந்த இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் 23,949 ஒரு புல் பேக். செகண்ட் டார்கெட் இஸ் 24,009 ஒரு புல் பேக். அதை உடச்சா தென் யூ வில் கெட் அவர் இம்பார்ட்டண்ட்டான நம்மளோட பாக்ஸ் ஜோன் வந்துவிடும். அண்டர்ஸ்டுட்? வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, பை எனி சான்ஸ் கேப் டவுன் வந்து இதுக்கு இந்த நம்ம லெவலுக்கு முக்கியமான ஜோனுக்கு கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. த ஃபர்ஸ்ட் டார்கெட் இஸ் 23,847. ஸோ இங்கேருந்து வந்து ஒரு புல் பேக் எடுக்கணும். அப்படி இதை உடஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக ஒரு சூப்பரான ஃபால் இருக்குது, அப் டு 23,724. இதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நான் லெவல்ஸ் வந்து எதுவும் போடலை அப்படின்னா மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை, இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க மாட்டோன்றது அர்த்தம்.
ஓகே. அப்படி போச்சுன்னா, ஐ வில் கிவ் யூ த லெவல்ஸ். அது எனக்கு கரண்ட்ல அப்டேட் ஆகும். நம்ம டெலிகிராம் சேனல்ல ஐ வில் அப்டேட் தட். ஓகே. டன். ஸோ இந்த மூவ்ஸும் சொல்லியாச்சு. இந்த மூவ்ஸும் சொல்லியாச்சு. இந்த மூவும் சொல்லியாச்சு. இந்த மூவும் சொல்லியாச்சு. கிளியர்? ஸோ ஃப்ளாட்டா இருந்தா மார்க்கெட்ல வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஐ ஹோப் இன்னைக்கு ஃப்ளாட்டா இருக்கக்கூடாது. ஏன்னா, எஃப்ஐடிஏ பிளான நெறைய ஆப்பரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அத மாத்த ட்ரை பண்ணுவாங்க. இல்ல நெறைய ஒரு பாசிட்டிவா மைண்ட் செட் வைக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? சார் அவங்க எந்த மாரி நியூஸ் பேஸ் இன்னைக்கு வந்து இது வந்து ஐ மீன் இந்தியா, பாகிஸ்தான் வார் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு. அதனால வந்து இன்னைக்கு மார்க்கெட் சூப்பரா ரைஸ் ஆகும் அப்படின்னு வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட் ரைஸ் பக்கம் ஓப்பனிங்லேயே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, கேப் அப் குடுத்துருவாங்க. நல்ல கேப் அப் குடுத்துருவாங்க. நீங்க ரைஸ் ஆகும்னு சொல்லிட்டு போகும். பட் ஆக்சுவலி மணி வந்து அதுக்காக டம்ப் ஆகல. டெய்லி நியூஸ்க்காக டக்குன்னு இன்னைக்கு ஒண்ணு இருக்கும், நாளைக்கு ஒண்ணு இருக்கும். அப்படி மாறி, மாறி, மாறி பண்றதுக்கு இல்ல. தே ஹேவ் ஆல்ரெடி பிளான்ட். அவங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல் தெரியும் எஃப்ஐடிஎஸ்க்கு. அண்ட் தே நோ த டெக்னிக்கல் ஆல்சோ. ஸோ டெக்னிக்கலி ஃபண்டமெண்டலி வீக்குன்னா, நீங்க என்னதான் தூக்கி வச்சாலுமே திரும்ப அத புஷ் தான் பண்ணுவாங்க கீழ. ஓகேவா? ஸோ மார்க்கெட்ட யாரெல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி வைக்கிறதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கேத்த மாரி நீங்க ப்ளே பண்ணணும். அதான் ஸ்மார்ட்னஸ். ஓகே. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த நிஃப்டி அனாலிசிஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிய அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க. 53, 942 அண்ட் 53, 903. ஓகே. ஸோ செகண்ட் இது எழுதிக்கோங்க. டோர் சைட் 53, 368 அண்ட் 53, 275. ஓகே. 53, 368, 53, 275. ஸோ இந்த லெவல்ஸ்குள்ள எப்போ மார்க்கெட் போச்சுன்னா தப்பி தவறி ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? நார்மலா ஆஸ் பர் சினாரியோ படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து கேப் டவுன் தான். நான் திரும்ப சொல்றேன். சினாரியோ படி எக்ஸ்பெக்ட் பண்றது கேப் டவுன். பட் தேர் ஆர் ஹை சான்ஸ் தட் நெறைய ஆப்பரேட்டர்ஸ் இத புஷ் பண்ணி கேப் அப்ல எடுத்துட்டு வருவாங்க. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு 2மே சொல்லி தரேன். கேப் அப்ல என்ன பண்ணணும்? கேப் டவுன்ல என்ன பண்ணணும்? நல்லா பாருங்க. மார்க்கெட் சப்போஸ் நம்மளோட அப்சைட் ஜோனுக்கு மேல கேப் அப் ஆயிருக்குது. ஓகேவா? ஸோ வெயிட் ஃபார் திஸ் இந்த லெவல். இந்த லெவல் வரும். இந்த லெவல் மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 54043, 54043 நல்லா பார்த்துக்கோங்க. 43, 52 இது மாதிரி இந்த இடம் கொஞ்சம் குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். எப்போ 54106 மேல சஸ்டெயின் ஆனா அதுக்கு அடுத்த டார்கெட் 54363 வரும். அதையும் கிராஸ் ஆச்சுன்னா 54842. இங்க பாருங்க ஒரு 500 பாயிண்ட். ஓகே. ஸோ கால் சைட் போகணும்னா மார்க்கெட் எப்படியா இருந்தாலும் 54106லேயும் போனீங்கன்னா 363 அண்ட் 5842 வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜோன் கிளியரா இருக்கு. ஓகேவா? இந்த ஜோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லெவலா இருக்கு. ஏன்னா இங்க 1, 2, 3 பிரைஸ் ஆக்ஷன்ஸ் எனக்கு தெரியுது. ஃபாலோட் பை அப்சைட்லயும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ஸ் இருக்கு. 4, 5, 6ன்ட்டு. ஸோ இதெல்லாம் தாண்டிட்டு மார்க்கெட் இங்க போனா தான் இட் கேன் கோ அப். ஓகே. அப்போ டெஃபினட்டா அதுல பவர் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் மார்க்கெட்ல கேப் அப் எடுத்திருக்கு. ஆனா இந்த லெவல் கீழ எடுத்திருக்கு. இந்த லெவல். ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த லெவல்ல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் எடுத்து எப்போ பிரேக் டவுன் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் 595. 595 வந்துட்டு ஒரு புல் பேக். 595க்கு அப்புறம் 53479 ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் நம்மளோட முக்கியமான இந்த லெவலுக்கு வந்துரும் மார்க்கெட். கிளியர்? அண்டர்ஸ்டுட்? பை எனி சான்ஸ் மார்க்கெட்ல வந்து கேப் டவுன் ஆயிருக்கு. ஓகே. கேப் டவுன் ஆகிற முக்கியமான ஜோன் இந்த ஜோன். ஸோ இங்கே வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போகுது பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த இடம் சப்போர்ட் எடுத்துட்டு மூவ் ஆகும்போது ட்ரேட் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் will be 53479 புல் பேக். அதுக்கப்புறம் அதை உடைச்சதுன்னா 53595. ஆனால் 595 உடைச்சதுன்னா நேராக உங்களுக்கு நம்மளோட பெரிய டார்கெட் ஒரு 400 பாயிண்ட் டார்கெட் இருக்கு. 350 to 400 பாயிண்ட். ஓகே. ரைட். எனி சான்ஸ் மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுனே ஆயிடுச்சு. கேப் டவுன் ஆயிடுச்சு. இந்த லெவல் கீழே இருந்து இந்த லெவல் கீழே இருக்கு. முக்கியமான ஜோனு கீழே இன்ஸ்டிடியூஷனோட புட் ஜோன் கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட்டில் எப்போ இங்கே எடுத்து சஸ்டெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் டவுன் ஆகுதோ அப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட் 53081 கிடைக்கும். ஒரு புல் பேக் 53081 உடைச்சுன்னா 52726 ஒரு புல் பேக். அதையும் உடைச்சதுன்னா 52469 வந்துவிடும். இல்லைன்னா வராது. அண்டர்ஸ்டுட்? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வைக்கிறேன்னா இங்கே வரைக்கும் வருதுன்னா இது வரைக்கும் வரும்னு அர்த்தம் கிடையாது.
அந்த லெவல்லலாம் நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணுங்க. ஒரு லாட் அடுத்த லெவலுக்கு வைங்க. திரும்ப ஒரு லாட் அடுத்த லெவலுக்கு வைங்க. அப்படி இருக்கணும் நீங்க. மேக்ஸிமம் இங்க டம்ப் பண்ணிட்டீங்களா? 10 லாட்ல 7 லாட் இங்க டம்ப் பண்ணிருவீங்க. இங்க 2 லாட் டம்ப் பண்ணுவீங்க. இங்க 1 லாட் டம்ப் பண்ணுவீங்க. இப்போ இந்த 2 லாட்டும் வரல. திரும்பவும் போயிட்டு அதே காஸ்ட் டூ காஸ்ட் போச்சுன்னா கூட 7 டார்கெட்ல உங்களுக்கு அதாவது 10 லாட்ல 7 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. 2 அதுவும் 3 வந்து காஸ்ட் டூ காஸ்ட்டா போயிருச்சு. ப்ராப்ளம் இல்ல. அதே இது இங்க வந்துட்டு இங்க டர்ன் போச்சுன்னா 9 லாட் ப்ராஃபிட்டா இருக்கு. 1 காஸ்ட் டூ காஸ்ட்டா போயிருச்சு. அப்படி. ஓகே. ஸோ எக்காரணத்த கொண்டு வந்த ப்ராஃபிட்ட விட்றாதீங்க. கிராப் பண்ணுங்க. So that's all about my analysis. All the best. Take care. Bye bye and happy trading. So levels are note பண்ணீங்க. See you tomorrow with a new analysis. Till then, bye from my professor. So யாரெல்லாம் நம்மளோட அப்கமிங் கிளாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் மந்த்தில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இட் இஸ் இன்னைக்கு ஆர் எல்ஸ் டுமாரோ ஐ வில் கன்ஃபார்ம் த லொக்கேஷன் அண்ட் டைம், ஐ மீன் டேட் அண்ட் த ஃபீ. ஓகே. ஸோ நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ பி ரெடி. உங்ககிட்ட இருக்க அமௌண்ட்டை வைங்க. நம்மலாம் ஒன்றா மீட் பண்ணுவோம், ஒன்றா உட்காருவோம், ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒன்றா ட்ரேட் பண்ணுவோம். ஓகே. ப்ரூவ் மீ தட் ஐ எம் ராங். இந்த ஒரு இது ஒர்க் ஆகலை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். தென் ஐ வில் கிவ் த ரிட்டர்ன். இது நீங்கள் என்ன பே பண்ணிக்கோ அமௌண்ட், ஐ வில் கிவ் பேக் த மணி பேக். ஓகே. ஐ மீன் கிவ் பேக் யுவர் மணி விச் யூ ஹவ் பீன் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆஸ் எ லேர்னிங். ஓகே. ஸோ செமினாருக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ ஐ வில் கிவ் யூ மணி பேக் கேரண்டி. ஓகே. வித் மணி பேக் கேரண்டி இருக்குன்னு ஒரு தைரியமாக வாங்க. ஸோ வில் soon meet together and discuss many things. Okay. So that's all about my analysis. All the best. Take care. Bye bye and happy trading. In the 20 minutes, ரொம்ப முக்கியமான ஒரு 20 minutes. So please don't miss it. Watch it fully. Time 7:40 தான் ஆகுது. நீங்கள் எல்லாரும் ஒரே நேரத்தில் வாட்ச் பண்ணாலும் இதை வாட்ச் பண்ண முடியும். நாட் அ பிக் இஷ்யூ. ஆனால் தெரிஞ்சுக்கோங்க how market gonna react for the next 2 to 3 days. Okay. So thank you. All the best. Bye bye and happy trading. See you tomorrow. Okay. And love you all. Cheers. Bye bye.